டடாயிங் இப்போ மணி 2 லஞ்ச் சக்ஸஸ்ஃபுல்லி டன். இப்போ வந்து இது என்னது இந்த மிச்சம் ஒரு ஒன் ஹவர் தானம்மா, இன்னொரு 1 ஹவர் இருக்கம்மா மூவி, அது போய் பார்த்துடலான்னு அந்த ஸ்பார்க்லிங் வாட்டர் எடுத்து வச்சுருக்கான். இப்போ பாருங்கள் மணி கரெக்டாக 2:15 ஆயிடுச்சு. இன்றைக்கி 15th ஆகஸ்ட். வெளியில் சாந்தமாக இருக்குது. இன்றைக்கி சவுண்டே இல்லை, சத்தமே இல்லை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சண்டே கூட வேலை பார்ப்பாங்க. சண்டே கூட வந்து இந்த லேபர்ஸ் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. எதுனா ஒன்று ட்ரில் சவுண்டு, வண்டி சவுண்டு, மஷின் சவுண்டு. இது ஓப்பன் செய். స్టీల్ గ్లాస్లో కుడిచిరలమా స్టీల్ గ్లాస్ తీసుకోపో 2 గ్లాస్. இவ்வளோ பெரிய கிளாஸா? ஸோ இன்றைக்கி அவ்வளோ சாந்தமாக இருக்குது. கொஞ்சோண்டு நடுவில் வெயில் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு வெயில். ஸோ மறுபடியும் மழை பெய்யுச்சு. மாதிரி நான் கிளியராக இருக்குது பாருங்கள், இன்னும் அழகாக ஸ்கை. அப்பா ப்ளூ பாருங்கள், கலர் ப்ளூ. ஐயோ பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லோ பியூட்டிஃபுல். எனக்கு என்னன்னா, எனக்கு ஏதோ சடன்னாக இவ்வளோ சாந்தமாக எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எப்போவுமே வீக் டே இருக்கட்டும், வீக்கெண்ட் இருக்கட்டும், அந்த சத்தம் நமக்கு வந்து கான்ஷியஸாக நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ வீக் டே இருக்கட்டும், வீக்கெண்ட் இருக்கட்டும், அந்த சத்தத்துலேயே இருந்து பழகிட்டோம். சிலனா வண்டி எந்த சத்தம் இருக்குதோ இல்லையோ, வண்டி வர சவுண்டு, போகிற சவுண்டு. வண்டினா நார்மல் வண்டி இல்லை, நார்மல் வண்டி அதாவது கார் இதெல்லாம் சவுண்டு இருக்காது. இந்த பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ், பெரிய பெரிய இந்த ட்ரக்ஸு, லாரிஸு, இந்த சாமான் லோடு பண்ணுறது, அன்லோட் பண்ணுறது, இன்றைக்கி ஜஸ்ட்டு குருவி சவுண்டு தான் வருது. எனக்கு ஏதோ அன்நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த சைலன்ஸே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு 6 மாதம் பல்லு கடிச்சிட்டு இருக்கணும், வேறு வழி. ஆக்சுவலி பழகிடுச்சு, பல்லு கடிச்சிட்டு இருக்கணும்னு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி. எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த லேபர்ஸ் எல்லாம் வேலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா இவங்க எல்லாம் இப்போ வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ரொம்பனா 6 மந்த்ஸில் ஃபினிஷ் ஆகிடும். ஹேண்ட் ஓவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு 2-3 ஃபேமிலி 4 ஃபேமிலி இங்கே வந்து இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சினாரியோ, இந்த செட்டப் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அந்த லேபர்ஸ் வருது, அவங்கள பார்க்குறது, அவங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்களோடது, இந்த ஃபுல் டே இங்கே இருப்பாங்க இல்லைங்களா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு நல்லா இருக்கும் அவங்கள ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக, நல்ல ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். கிச்சன் வேலை டன். நம்ம டோட்டல் ஃபுல் ஃப்ரீ. இந்த குருவி சவுண்ட் இங்கே நிறைய இருக்குது. ஓகே, நிறைய குருவி. நம்ம செடியிலேயே, நம்ம மரத்துலேயே ஒரு குருவி கூண்டு கட்டிகிட்ருக்கு. ஸோ எப்போ பார் குருவி சவுண்ட் வரும். இன்றைக்கி தான் ப்ராப்பராக அந்த குருவி சவுண்டு நல்லா பளிச்சுன்னு கேட்குது. இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு இன்விடேஷன் இருக்குது, வரமகாலட்சுமி பூஜை. ஜஸ்ட் எல்லாருமே வருவாங்க, சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் இது பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அவங்க வீட்டுக்கு விசிட்டிங். அதே மாதிரி அத்தர்வம் சாயங்காலம் விளையாட போயிடுவான். ஆஹா, ఓపెన్ பண்ணுடா, ఓపెన్ చేసి. நான் வந்து கீழே உட்கார போகிறேன். చెయ్యి. பயங்கர சில்லுன்னா இருக்குது. நோ சுகர், 0 கேலரி ஸ்பார்க்லிங் வாட்டர், லெமன் ஜிஞ்சர் ஃப்ளேவர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு இவங்க லேபர்ஸ் எல்லாம் போயிட்டு அப்புறம் இப்படி தான் இருக்க போல். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இவங்க இருக்கும் போதே எனக்கு நல்லாயிருக்கு. இவங்க எல்லாம் கிளம்பிட்ட அப்புறம் இந்த மாதிரி தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடு வந்து மெயின் ரோடுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனால நமக்கு இங்கே இந்த வண்டி சத்தம் கூட வராது. ஸோ இந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு இப்போ யோசிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஹா, ஸோ நான் மத்தியான டைமில் மூவி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நைட் டைம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். மத்தியான டைமில் பார்க்குறது வேறு தனி மசா. இந்த லஞ்சை சாப்பிட்டுட்டே பார்க்குறது, இல்லை லஞ்சை சாப்பிட்டு இந்த 1 மணி 2 மணி 3 மணி டைப்ஸ் அந்த ஆஃப்டர்நூன் மூவிஸ் டூ குட். சவுண்டு பாருங்கள், இந்த மரம் சத்தம் நல்லா பாருங்கள் எப்படி இருந்துச்சு க்ளவுடியாக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. வா, ஆல்ரெடி தூரல் ஸ்டார்ட், நல்லா குண்டு தூரல் பாருங்கள். மை காட், கரண்ட்டும் கட்டு.
ஜென்ரேட்டர் ஓடிட்டுருக்கு. நல்ல மழை ஸ்டார்ட்டு. Ground temperature and all is okay. We go to the classrooms, there's no problem. Yeah, in the classroom. பிரசாதம் அவ்வளோதான் டின்னர். அதர் வாங்கியே சாப்பிட்டான். அவன் ஃப்ரெண்டு வீடு தான். ஸோ வெளியில் மழை தூர்த்து. அப்புறம் பூவு, பழம், தேங்காய் 8 ஆயிடுச்சு. செம்மையாக இருக்கும் வெதர். லேசாக தூரிட்டு இருக்குது பாருங்கள், கலர். ஸோ ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். ஏன் சைஸே கிடைக்காது, லக்கிலி இங்கே சைஸ் இருந்துச்சு. ஸோ நல்லா பெரிய வழியில். இது வந்து க்ரீன். ஸோ இது ஃபுல்லு ஜிக்னா கையில் ஓட்டிகிட்ருக்கு. ஸோ அதர் இன்னும் வீட்டுக்கே வரல. அவன் ஃப்ரெண்டு வீடு தானே. ஸோ ஃபுல்லாக விளையாடிட்டு 9 மணிக்கு தான் அங்கேயே சாப்பிட்டாச்சு அவன். ஸோ ஒரு 9 மணிக்கு தான் வரமா போல இருக்குது. அது நான் கால் பண்ணி கூப்பிட்டா தான் வருவான், இல்லைன்னா வர. ஃபுல்லாக தூரிட்டே இருக்கு. வீடியோ எடிட்டிங் ஹேப்னிங். எடிட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணி லைவ் பண்ணிவிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அது பார்த்தா சேவ் அது அப்போ எதனால் அவ்வளோ லேட் ஆச்சு தெரியல. சரின்னு 6 மணி 6:30 மணி 7 மணி சேவ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டாக்க நமக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லைங்களா. அப்புறம் விஹான் தான் திருப்பி சொன்னால், அம்மா இது இன்னும் டைம் ஆகும், இன்னும் 1 மணி நேரம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி. அதனால தான் போயிட்டு வந்தேன். நல்ல வேலை கரெக்டாக போன டைமுக்கு எல்லாமே இருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3/4 மணி நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன் கோபுரம். அதெல்லாம் அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக. அவங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அப்புறம் இந்த vlog இப்போ அப்லோட் ஆகிடும். ஓகே, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் ஆகிடும். அப்பா இன்னும் இது அப்லோடிங்கே இவ்வளோ டைம், எதுக்கு இவ்வளோ டைம் அது தெரியலையே. நாங்கள் நல்லா 4-5 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். இவன் 2 ரவுண்ட் சைக்கிளில் போயிட்டு வரான்னு இன்னும் வந்துட்டே இருக்கான். என்னாஃப் மாரா. இப்போ மணி 10. சைடில் பார்க்குச்சு. எதுனா மூவி பார்க்கலான்னு பேசணும். பாச்சி மணி 10. இப்போ எங்கேருந்து பார்க்குறது? ஓ, ஏன் நேற்று 10 மணி ஆயிடுச்சு. ஆனால் 11 மணி வரைக்கும் தான் பார்த்தோம். அதனால தான் ஃபுல்லாக பார்க்கல. இல்லைனா இன்றைக்கி அப்படி தான் பண்ணோம். 1 மணி நேரம் பார்த்துட்டு படுத்துடலாம். சரிண்ணா, தூக்கம் வர வரைக்கும் பார்ப்போம். மணி 10. ஸோ நாங்கள் மூவியை சீரீஸ் மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு பார்ட்டு பார்ப்போம், மிச்ச பார்ட் நாளைக்கு பார்ப்போம். ஸோ அப்படியே இந்த வீடியோ முடிப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், குட் நைட். அது ஹிந்தியில் டப் பண்ணியிருக்காங்கடா. ஓகே, மூவி செலக்ட் பண்ணியாச்சு. ஷோ டைம் மூவி பேர் 13+ மூவி. ஸோ இப்போ அதர் 13 இயர்ஸ். ஸோ 13+ மூவி பார்க்கலாம். ஷோ டைம் திருச்சித்திரப்பழம், தனுஷ் நித்யா மேனன் மூவி. வெல்கம் பேக். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி, ஹாப்பி ஜென்மாஷ்டமி. கிளம்பியாச்சு சாமியை பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு ஃபேமிலி இருக்காங்க இல்லைங்களா, இஸ்கான் ஃபாலோவர்ஸ். அவங்களை கேட்டேன் எங்கேயாவது ப்ரோக்ராம் ஆகுதுன்னா. ஸோ 2 இடத்துல அது ஆக்சுவலி நிறைய இடத்துல ஆகுது. ஸோ இப்போ நான் ஒயிட் ஃபீல்டுக்கு கிளம்பிட்டேன். நம்ம சர்ஜாப்பூர் ரோட்லேயும் இருக்குது. அங்கே வந்து கவர் பண்ண முடியுமா தெரியல. போன வருஷம் அங்கே தான் போயிருந்தோம். ஸோ நேற்றுலேருந்து அதர் எங்கேயாவது கிளம்பலாம் போகலான்னு. ஏன்னா நான் அதர் மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். ஹஸ்பண்டும் விஹானும் ஊருக்கு கிளம்பியிருக்காங்க கோயம்புத்தூருக்கு. ஸோ முந்தானேது வீட்டில் தான் இருந்தோம். சரி, இன்றைக்கி நம்ம போகலான்னா எப்படி. ஸோ சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த கேப் வந்துருச்சு வெயிட்டிங்கு. ஸோ இப்போ மணி 1 ஆகி போச்சு. ஸோ அங்கே ஃபுல் டே ப்ரோக்ராம் இருக்குமா. ஸோ ஒயிட் ஃபீல்டில் ஏதோ கர்நாடகா ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஏதோ ரொம்ப கிராண்டாக செலிப்ரேஷன். ஸோ நம்ம வந்து காலையில் நல்லா வீட்லேயே வெண்ணெய் எடுத்து, மாக்கன் மிஷ்ரின்னு சொல்லுவாங்க, நல்லா கல்கண்டு நல்லா பவுடர் பண்ணி இது பண்ணி அதுதான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதர்வோட காஸ்டியூம் பாருங்கள். 2 மினிட்ஸ். ஸோ இதுதான் என்னோடய காஸ்டியூம் சிம்பிளாக. அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டு அதுதான் தோசையோடு சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. வீட்டில் எடுத்த வெண்ணெய், கிருஷ்ணர் சாப்பிட்ட வெண்ணெய். அதுக்கப்புறம் ஒரு காரம் சட்னி வேறு அரைச்சேன். அவ்வளோதான். மத்தியானத்துக்கு அங்கேயே நமக்கு போக் இருக்குது. ஸோ கிளம்புவோம்.
We'll pack something. Oh, it's kutti, that's why. What do you say? Consistency and Hare Krishna. இப்போதான் வரோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. ஆக்சுவலி நேற்று கூட இருந்துதான், நமக்கு தெரியவே இல்லை. பட் ஓகே, நேற்று தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு இன்றைக்கி தானே முக்கியம். இன்றைக்கி போயிட்டு வந்தாச்சு. லக்கிலி டிராஃபிக் எல்லாம்னா செம்ம மழை. அந்த மழைத்துக்கு நடுவில் ஸ்கிப் ஹாப் ஜப் பண்ணி போயிட்டு இருந்தோம். அதரோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இவன் பாருங்கள். ஸோ அதர் நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கான், அவனா இஷ்டப்பட்டு வாங்கியிருக்கான். ஸோ சாமி கிட்ட வச்சுட்ருக்கேன். நான் ஒரு பகவத்கீதா வாங்கியிருக்கேன். என்கிட்ட பழைய பகவத்கீதா இருக்குது, டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இல்லை. இது வந்து ப்ராப்பர் டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன். அப்புறம் குட்டி குட்டி புக்ஸ் அதர்வே ரொம்ப பார்த்து எல்லார்கிட்ட பேசி அவனுக்கு எது சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் புக்கு வாங்கி கொடுக்கும்போது நான் உனக்கு கிளியராக சொல்லுவது, ஸ்டோரி புக் காமிக்ஸ் எல்லாம் கிடையாது, நாவல் கிடையாது. இது வந்து வாங்கிட்டா ஒழுங்காக படிக்கணும், ஓகே, அப்படியே நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நான் வந்து படி நீ வாங்கின படி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ கரெக்டாக 2 வருஷம் முன்னாடி வந்து இந்த இஸ்கான் ஒரு ப்ரோக்ராமிங் ஆகும்போது நாங்கள் அட்டென்ட் பண்ணிவிட்டு, அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நேபர் ஒருத்தர் இதில் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி பூஜை ஏதாவது பண்ணும்போது நம்ம இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ வெளியில் புக் ஸ்டால் இருந்துச்சு. ஸோ விஹான் கேட்கும்போது ஃபுல் வால்யூம், ஓகே, கிருஷ்ணா, அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பசங்களுக்கு. அப்போ 10 வயசு தானே அவனுக்கு. ஸோ வாங்கி கொடுத்துட்டு, இதே கண்டிஷனில் வாங்கி கொடுத்து, ரொம்ப காஸ்ட்லி வேறு அந்த புக்கு, ஃபுல் வால்யூம், ஓகே. ஸோ வாங்கி கொடுத்துட்டு இவன் இல்லை நான் கண்டிப்பாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கினா நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 நாளில் ஃபுல் ஃபினிஷ். இன்ஃபேக்ட் ஸ்கூல் போகும்போது, ஸ்கூலுக்கு கூட எடுத்துகிட்டு போகிறேன் நான். ஸோ ஸ்கூல் போயிட்டு வரும்போது யூனிஃபார்ம் கூட ஓப்பன் பண்ண மாட்டோம், உட்காந்து படிச்சுட்டு இருப்பான். நைட்டு 10-11 மணி கூட புக்கு படிச்சுட்டு இருப்பான். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டாக படித்தான். ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்போ வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தெரியும் படிப்பான்னு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் அவனுக்கு ஏஜ்க்கு தகுந்த மாதிரி. சாண்டிங் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, அதை பற்றி ஒரு புக்கு. அப்புறம் கிருஷ்ணாஸோட பாஸ்ட் டைம்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நிறைய க்யூட் ஸ்டோரிஸ் இருக்கும் இல்லைங்களா. கிருஷ்ணா, அப்புறம் சுதாமா, அப்புறம் கோபீஸோட அந்த மாதிரியெல்லாம், அது ஒரு புக்கு. நான் ஒரு பகவத்கீதா புக் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் இன்னும் குட்டி 2 புக்ஸ் அதர் வந்து இப்போ சாமி கிட்ட வச்சுருக்கான். அப்புறம் இது வந்து EQ, 2 IQ, EQ, SQ. அப்புறம் வந்து ஆன் தி வே டு கிருஷ்ணா. ஸோ இது வந்து கிருஷ்ணா அவங்க சஜஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 rupees 45 rupees இந்த புக்ஸ் எல்லாம். சரி பரவாயில்ல, விலையும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாங்கினேன். இந்த புக் வந்து 350 rupees, கிருஷ்ணா, ஓகே, ராதா கிருஷ்ணா, 350 rupees. ஸோ எல்லாமே அதர் பொறுமையாக பார்த்து படிச்சுட்டு ஃபுல்லாக கன்வின்சிங்காக இருக்கும் போது தான் வாங்கியிருக்கான். இது வந்து பகவத்கீதா நம்ம வீட்டுக்கு நான் வாங்கினேன். வீட்டுக்கு ஒரு கீதா இருக்கணும் இல்லைங்களா, பாருங்கள் பகவத்கீதா. ஸோ சிம்பிளிஃபைடாக நல்ல டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன். ஸோ இது வாங்கியிருக்கேன் இந்த புக்ஸ். டைம் பாருங்கள் 6 போதும். இது எல்லாமே பிரசாதம். ஸோ நான் வந்து வீட்டிலேருந்து டப்பா எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் வந்து 12 மணிக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்து சாப்பிட்டு போனோம். சுத்தமாக பசி இல்லை. ஸோ அங்கே வந்து பை சான்ஸ் பிரசாதம் கொடுக்குறாங்கனாக்கா நம்ம டப்பாவில் பேக் பண்ணிவிட்டு வந்துடலாம் இல்லைங்களா. ஸோ போன வாட்டி அப்படி தான் ஆச்சு. ஸோ நாங்கள் போனோம், அங்கே பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பிடவே முடியல, வண்டியிலையும் எடுத்துகிட்டு வர முடியல, ஃபுல்லாக பிளேட்டில். அதனால் சரி இந்த வாட்டி வந்து பிளான் பண்ணி ஒரு 4 டப்பா எடுத்துகிட்டு போனேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சு வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 4 ஐட்டம் 2-3 ஐட்டம் தான் இருந்துச்சு. ஒரு கிச்சடி, ஒரு ஒயிட் புலாவ், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேவி, பன்னீர் கிரேவியோ வெஜ் கிரேவியோ ஏதோ இருந்துச்சு, பூரி. ஸோ பூரி கூட என்னால் எடுத்துக்க முடியல. ஒன்று கொஞ்சோண்டு அந்த புலாவை எடுத்துகிட்டு நான் அதர் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வெளியில் நிறையா ஸ்டால்ஸ் இருந்துச்சு, அங்கேருந்து பேக் பண்ணிவிட்டு அதர் வந்து ஒரு சாண்ட்விச் பேக் பண்ணால். இது வந்து மிளகா பஜ்ஜி. ஸோ இது சூடாக போட்டுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நோ அனியன், நோ கார்லிக். அவங்களோட ஹையர் டேஸ்ட்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதர் அங்கே ஒரு பேஸ்ட்ரி சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டோக்லா பேக் பண்ணியிருக்கேன். அதரோட சாண்ட்விச் இருக்குது.
அப்புறம் வந்து வேறு என்ன சாபுதானா கிச்சடி பாருங்கள். இது டப்பா எடுத்துகிட்டு போனதுனால நமக்கு யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அவங்களும் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ பரவாயில்ல, அட்லீஸ்ட் இங்கே வந்து பேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. போன வாட்டி தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ இது வந்து சாபுதானா கிச்சடி, ढोकला, ஜிலேபி 3 பீஸு. இது வந்து இதில் வந்து என்ன இருக்குது சாண்ட்விச். இது வந்து மிர்ச்சி பஜ்ஜி. வீட்டிலேருந்து இந்த பேக்கை எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதனால் இந்த பேக்கும் எடுத்துகிட்டு போனேன். இதில் வாட்டர் பாட்டில், கொடை, ஸோ எல்லாமே இதில் வந்துருச்சு. இந்த பேக்கும் நல்லா மடித்து சுருக்கி அதில் போட்டுட்டு போயிட்டேன். ஸோ அங்கே புக்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லைங்களா, புக்ஸ் எல்லாம் க்ளீனாக பேக்லேயே வந்துருச்சு. இதில் வந்து இந்த டப்பாங்க எல்லாம் இதில் தூக்குறதுக்கு பாருங்கள் ஈஸியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டப்பா மேலே வந்தது உடனே அதை இந்த பெரிய பேக்கில் போட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்ப நீட்டாக நம்ம நல்லா கேரி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா க்யூட் கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப திருப்தியாக. ஸோ இன்றைக்கி பகவத்கீதா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டில் புது வீட்டில் வந்து நான் பகவத்கீதாவே வாங்கலை. ஸோ பகவத்கீதா சாமி கிட்ட இருக்குது, கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் சாமி கிட்ட இருக்குது. சாபுதானா கிச்சடி சூப்பர், இதுவும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ஹெல்தி கூட. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் பண்ணுறதில்ல. இது 2 காம்பினேஷனு செம்மையாக இருக்குது. ढोकला இந்த சாபுதானா கிச்சடி ரொம்ப ஹெல்தி, டேஸ்டி, ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது ஃபாஸ்டிங்கில் நிறைய சாப்பிடுவாங்க. ஃபோன் வருது. சாபுதானா வடை எனக்கு பிடிக்கும், பட் ரொம்ப ஆயிலி. ஸோ அதனால் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. இது நல்லா அதே டேஸ்ட் இவ்வளோ கிடைக்கும், பட் இது ரொம்ப கம்மி ஆயில், கேலரிஸ் கம்மி. இந்த பையன் எப்போ குண்டு தூக்கி போடுற மாதிரி நீ கொஞ்சம் பெரிய குண்டாக தூக்கி போட்டிருக்கான். ஸோ சடனாக வந்து கூட ஒரு இவனுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் வேறு, இவனுக்கு ஃப்ரெண்டு வந்து நைட்டு ஸ்லீப் ஓவராக உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில். ஸோ இப்போ பாருங்கள், மணி 9 சார் கிளம்பியாச்சு. இப்போ நீ ரூமில் பெட்டுக்கோப்போ, பத்திரங்கா பெட்டு. இது வந்து நார்மல் புக்கு மாதிரி அப்படியே இங்கே அங்கே வைக்காத, ஒரு டெடிக்கேட்டட் பிளேஸ் வச்சுக்கோ. ஸோ இவன் வந்து மத்தியானம் அங்கே நாங்கள் ரொம்ப லைக் மைல்டாக தான் சாப்பிட்டோம், ஏன்னா பசிக்கலை. ஸோ இப்போ வந்து ஒரு ஈவினிங்க்கு ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டான். ஸோ இப்போ ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன், சட்னி அரைச்சிட்டேன். ஸோ நாளைக்கு காலையிலையும் இதே ஆகிடும். நாளைக்கு காலையில் எத்தனை மணிக்கு வர பைதுவே? இவங்க நைட்டுக்கு அங்கே தூங்குவாங்களான்னு எனக்கு டவுட்டு. ஃபுல்லாக கதை அடிச்சுட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி ஸ்லீப் ஓவரான் 4 வீட்டு தள்ளி இவன் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்லீப் ஓவரான். ஸோ இப்போ தான் அவங்க அம்மாவோட பேசினேன். எக்ஸ்ட்ரா மேன் பவர் இல்லை, உமன் பவர் வேணும்னா கூப்பிடுங்க, வரேன்னு சொல்லியிருக்கேன். சடனாக கூட 2 பேரை வேறு வக்காலத்துக்கு கூப்பிட்டு வர்றது, லாயர் சைடில் வந்து அப்படியே கன்வின்சிங்கு. நான் ஆக்சுவலி இட்லி ஊற்றுனேன், இவனுக்கு தோசை வேணுமா. ஒரு இட்லி இருந்தாலும் ஒன்றும் ஆகுது. 2 இட்லி நான் எடுத்துப்பேன். இந்த 5 ஓப்பன் செய். கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன் பிளிங்கிட்டில். ஸ்பூனில் போய் ஓ தேவடா சாலா தோசை. இங்கே பாருங்கள், சாண்ட்விச்சு பிளேட்டில் வச்சு சூடு பண்ணாமல் ஃபுல்லாக அப்படியே சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக அழுக்கு. இப்போ நான் இதை எடுத்து கழுவணும். அவ்வளோ கூட காமன் சென்ஸ் வேலை செய்யாது கிளம்புற ஜோஷில். இப்போ என்னன்னா, இப்போது அங்கே ஸ்லீப் ஓவர் நடக்கிற மாதிரி அடுத்தது நம்ம வீட்டில் வந்து அடுத்த ரிக்வெஸ்ட் வரும். ஆமாம் தானே, நம்ம வீட்டில் ஸ்லீப் ஓவர் செய்யலான்னு. யூ கான்ட் கன்ஃபார்ம் எனி திங். தென் இப்போயே நான் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணல. நான் இப்போயே கன்ஃபார்ம் பண்ணல. தேங்க்யூ. இந்த க்யூட் கிருஷ்ணா ஸ்டோரிஸ் இருக்கும். க்யூட் கிருஷ்ணா ஸ்டோரிஸ். ஸோ நான் சொன்னேன், இவனோட போத்திக்கிறது பிளாங்கெட், அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா சாஃப்டாக. அதை எடுத்துக்கோன்னு சொல்லி அங்கே இருக்கும். பட் இருந்தாலும் கிரேவன் இல்லைடா, உன்னோடது டெய்லி யூஸ் பண்ணுறது. அது இவன் சொன்னால் ஒரு பில்லோ, இவனுக்கு அவனோட பில்லோ ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவன் பில்லோ மேலே எனக்கு ஒரு கண்ணு ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். ஒன்று படுக்கிறதுக்கு தலை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவான், ஒன்று ஹக் பண்ணி தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுவான். ஸோ 2 பில்லோ யூஸ் பண்ணுறேன். எதை எடுத்துகிட்டு போகிறேன்? ஓகே, ஸோ அதை எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஆச்சா, சாவி எடுத்துக்கோ. சரி, சாவி வேணாம் ஆக்சுவலி ஒது. ஓகே, அப்புறம் இந்த 3 திங்ஸ். ஓகே, வாட்டர் பாட்டில், பிளாங்கெட், பில்லோ, அப்புறம் வேறு ஏதோ சொன்னானே, ஃபோன். ஃபோன் தீஸ்கோ. ஆக்சுவலி ஃபோன் எதுக்கு? ஃபோன் இருந்தால் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை உடி நான், ஏன்னா அங்கே நான் அவங்கக்கிட்ட பேசிப்பேன். ஒத்துமா ஃபோன் அது. ஸோ இன்றைக்கி நான் ஹோம் அலோன். When was I home alone last?
எனக்கு தெரிஞ்சு நான் இந்த மாதிரி தனியாக செய்வேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு முன்னாடி எழுந்துக்க போகிறதில்ல. எழுந்தோக்கனா லேசுந்தே ஸ்ட்ரைட்டுக்காக இன்ட்டிக்கிறா. ஓகே, ஸோ ப்ரஷ்ஷை கிஷ் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்து பண்ணிக்கிட்டோம். ஸோ அதனால் அதெல்லாம் எதுவுமே எதுவும் பக்கத்து வீடு. ஸோ இன்றைக்கி நம்ம ஹோம் அலோன். வாவ். ஸோ ஏதாவது மூவி ஆக்சுவலி ஒரு சீரீஸ் இருக்குது. ஓகே, ஹாரர் சீரீஸு. ஹாரர் கூட வாய் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் போல் இருக்குது. ஏதோ ஹிந்தியில் இருக்குது. ஸோ அது மேபி பார்க்கலாம். இல்லை இன்றைக்கி காமெடி நைட்ஸ் வித் கப். ஆனால் காமெடி நைட்ஸ் வித் கப்பில் நாளைக்கு பார்க்கலாம் அதர் வந்தப்புறம். ஏன்னா அவன் நேற்றுலேருந்து கேட்டுட்ருக்கான். ஸோ இன்றைக்கி நம்ம ஏதாவது பார்ப்போம் நல்லதா. க்யூட் பில்லோ, பெட்ஷீட், வாட்டர் பாட்டில், சார்ஜர், ஃபோன், அவ்வளோதான். బాయ్, హ్యావ్ ఫన్ అండ్ కొంచెం తొందరగా నిద్రపో, సరిగా? இந்த நோன்னு சொல்கிறதுக்கு ஸ்கோப்பே கொடுக்கறதில்ல. ஆஹா, எனக்கு என்னன்னு தெரியல. கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கும் நல்லா சூடாக பால் குடிக்கலாமான்னு இருக்குது. நான் பால் குடிக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆனால் எப்பயோ நிப்பாட்டியாச்சு. நான் சொல்லலை, நடுவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 monthsக்கு நான் லாக்டோஸ் இன்டாலரண்ட் ஆகிட்டேன். இதெல்லாம் தயிர் சாப்பிட முடிஞ்சிச்சு, பட்டர் மில்க் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எனி மில்க் பேஸ்ட் ஸ்வீட் என்னால் சாப்பிட முடியல. ஆனால் இன்றைக்கி என்னவோ அப்படி பால் குடிக்கணும்னு ஒரு கிரேவிங். ஸோ நல்லா சுட நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் பால் வருது. ஸோ சியர்ஸ். ஸோ சூடாக அத்தனை கிளம்பியாச்சு. ஸோ சூடாக பால் குடிச்சிட்டு, அரை கிளாஸ் தான், அரை டம்ளர் பால் குடிச்சிட்டு வாக் போயிட்டு வருவோம். அப்போ அந்த ஃபுல்லாக ஃப்ராத்து மேலே இந்த பால், அந்த அந்த ஆவென் அந்த மாதிரி எல்லாம் அந்த பால் ஆற்றிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. பால் சூப்பராக இருக்குது. பால் சூப்பராக இருக்குது. இவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ஃப்ரெஷ் பட்டர் சாப்பிட்டாச்சு. இப்போ பால் குடிச்சிட்டு இருக்கேன். டோ குட், மஜா ஆ கயா. ஸோ இவ்வளோ நேரம் ப்ரௌஸ் பண்ணி இந்த மூவி சூஸ் பண்ணியிருக்கேன். ஐசோலேட்டட் த்ரில்லர், 1.5 மணி நேரம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல சந்திப்போம். பாய் பாய், குட் நைட்.